शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. தொண்ணூறாவது ஸ்லோகம். அம்பாளுடைய சரீர வர்ணனை, மலர்தி தியானம் ரெண்டுமே எதுக்காக இந்த தியானம் பண்ணணும் அப்படின்றத நடுவில் ஒரு தடவை ஞாபகம் வச்சுப்போம். இந்த சகுல தியானத்தின் மூலமாக தான் நிர்குண தியானம் வரும். நிர்குண தியானத்தின் மூலமாகத்தான் ஞானமானது வரும் இல்லையா? அதுக்காகத்தான் நிர்குண தியானம்ன்றது எல்லாரும் சக்கியமே இல்லை. நிர்குணமா நீங்க ஆகாசத்தை நினைக்க எப்படி ஆகாசம்னு என்னன்னே புரியல. இடைவெளியை நினைக்கிறது என்ன? ஆகாசம் பிரம்மா இது உபாசித்த, ஆத்மா இது உபாசித்த, பிராணோ பிரம்மா இது உபாசித்த அப்படின்னு, வாயு பிரம்மா இது உபாசித்த அப்படின்னு, பூமா இது உபாசித்த, இந்த பூமியை ஒண்ணு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி அதுக்கு பதிலா இப்படி அம்பாளாக உபாசனை பண்ணாக்க அந்த பஞ்சபூதங்களுடைய உபாசனையை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதன் மூலமா பிரம்ம ஞானத்தையும் நம்ம அடையலாம் அப்படின்னு சௌபாதிக்கேன நிருபாதிக்கம் இல்லையா? நிருபாதிக சித்தி நமக்கு வருவதற்காக இந்த சௌந்தரிய நகரியானது ஆச்சாரியால் எழுத ட்ரை பண்ணார். இப்படி அம்பாளை உருவத்தோடு பண்ணி நிர்குணமாக நீங்கள் புரிந்து கொண்ட நேரம் உங்களுக்கு வேதாந்தத்துல ஒரு சுவை ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்றதுக்காக அதை எப்படி பண்ணணும்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வந்தா நகசிக பரியந்தம் இல்லையா? அப்படி இல்ல சிகநக பரியந்தமாகும். இப்படி சிதகிரியில இருந்து வந்த மாதிரி அப்படி சிரம் கழுத்து மார்பு அப்படின்னு உங்களுக்கு தானம் பண்ணி வருது. இப்படி பண்ணோம்னாக்க என்ன பண்ணோம்? எதுக்காக இது வருது அப்படின்னா மெயின் பர்பஸ் தீனர்களை காப்பாற்றுவதுதான். ரொம்ப தரித்திர ஜனங்களாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிரேயஸ் வர வேண்டும் என்பதற்காக, சிரியம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் வரணும் அப்படின்றதுனால அனிஷம், அதுவும் எப்படி ஆஷா சதுருஷம் அப்படின்னு சொல்ல போற, ஆஷானு சதுருஷி அப்படின்ற அவளுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது அனிஷம் அப்படின்னாக்க எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். இந்த யக்ஷ பிரச்சனத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி அம்பாளை எப்படி பண்ணணும் அப்படின்னு, தினம் தினம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அது என்ன நித்தியம் என்பதற்கு அவர் என்ன ஒண்ணாரு, எப்படி தினம் தினம் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு அர்த்த ஆகமம் வேணுமா? மனமானது ரொம்பலாம் வந்துச்சுன்னு கட்டு போயிடுவோம். அப்பப்போ தேவைக்கு இன்னைக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அது இன்னைக்கு வேணும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு வந்தோம், அப்படி இருந்தாதான் லைஃப் இது. அந்த மாதிரி நித்தியம் அர்த்தாகமம் தினந்தோறும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது அதே மாதிரி எப்போதும் எது வேண்டணும் அப்படின்னாக்கா அம்மா கிட்ட எதை வேண்டணும்னா எப்போதும் ஆரோக்கியத்தை தான் வேண்டணும். ஆரோக்கியம் மொத்தம் நமக்கு டெய்லி வேணுமே இல்லையா? எப்படி தனமானது டெய்லி வேணும், சாப்பாடு எப்படி வேணுமோ அதுக்கு உண்டான தனம். அதே மாதிரி டெய்லி ஆரோக்கியமாக இருந்து சாமி காரியங்கள்லாம் பண்ணணுமே, ஆகையினால நைவேத்தியங்கள்லாம் கரெக்டா அம்பாளுக்கு பண்ணணும். இப்படி ஆரோக்கியமானது பிரதி தினம் வரணும். இதுவும் அனிஷம் அப்படின்ற பதத்தினால. அதுக்கப்புறம் வஷ்யஸ்ச புத்திரஹா, சொற்பேச்ச கேட்ட மாதிரி புத்திரன் வந்தாங்க. வாழ்க்கையில பையன் பிறந்து என்ன பிரயோஜனம்? சொற்பேச்ச கேட்கலன்னாக்கா அந்த புத்திரன் என்ன பிரயோஜனம்? அதனால வஷ்யஸ்ச புத்திரஹா பிரியாச்ச பாரியா பிரியவாதினீச்ச, அதுக்காரி பிரியமாக பேசுறவளாக வரணும். பிரியமா இருந்தால் மட்டும் போதாது, ஆதிகாரின்னு வச்சுட்டு காப்பி சாப்பி எடுத்து தெரிகிற குடிச்சு தொலைங்காண்டு போனா அந்த காப்பி விஷமாயிடும். அது உங்களுக்கு கொடுக்கும் போது பிரியாச்ச பாரியா பிரியவாதி நீச்ச, பிரியமாவும் இருக்கணும். இப்படி இருந்துட்டே ஆனால் அனிஷம் அர்த்த கரீச்ச வித்யா. அது மட்டும் இல்ல, வித்தியானது என்ன எதையோ படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போறான், சம்பந்தமே கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படி இருந்தா இல்லையா? அந்த வித்தியானது யூஸ் ஆகணும் இல்லையா? நம்ம படிக்கிறது நமக்கு யூஸ் ஆகணும். நம்ம என்ன படிக்கிறோமோ அது யூஸ் ஆகணும். அர்த்த கரீச்ச வித்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக இங்க சொல்றோம் அப்படின்னாக்க
தீனர்களுக்கு இந்த ஸ்ரீயம், அனிஷம் இந்த ஆசானுரூபம். அவர்களுடைய ஆசைப்படுறது கூட தெரியல நமக்கு. நம்ம என்ன கேட்கணும், குளிர் கேட்கறதுக்கு மட்டும் தெரியல. நல்ல தொல்பேச்சை கேட்டுட்டு பின்னாடி நல்ல அனுஷ்டானத்தோட இருந்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி புத்திரன் வேணும்னு சேர்த்துக்கு கேட்கணும். அது கேட்கவே தெரியல நமக்கு இல்லையா? அதே மாதிரி படிக்கும் போதே நான் படிக்கிறது யூஸ் ஆகிற மாதிரி இந்த வித்தியானது வாழ்க்கையில எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு படிக்கணும் இல்லையா? நல்ல ஆட்சிக்காரி வரணும், அது பிரியவாதினியாக இருக்கணும், எனக்கு ஆரோக்கியம் வரணும், எனக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும், அப்படிதான் நம்ம கேட்கணும். நம்ம என்ன கேட்கிறோம், தப்பா கேட்டு மாட்டிட்டு முடிக்கிறது, நம்ம கேட்கறதுதான் அவ கொடுப்பா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ததானே தானே தீனேத்யா பிரியம் அனிஷம் ஆசான சதிருஷி அப்படின்னு அதுல ஒரு விசேஷங்கள்லாம் அதை சொல்ல போறது இப்படி இருக்கு. அப்புறம் அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அமந்தம் சௌந்தர்யம் பிரவாகா. அம்பாளுடைய பாதங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அமந்தமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், மந்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றது பிழை பண்றாரு. அதற்கு பிறகு என்ன கற்பனை பண்றாருன்னா, மந்தார விருட்சங்களை பத்தி பண்றாரு. மந்தார விருட்சங்கள்ன்றது பாடாத போய் கொடுக்கக்கூடியதான தேவதாரு. தேவதாருன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யானை. அது என்ன பண்ண எக்கச்சக்கமான வாசனையை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மந்தார புஷ்பங்கள் இருக்கு இல்லையா, அதுல எக்கச்சக்கமான மகரந்தங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த வண்டுக்கள்லாம் அதை நோக்கி ஓடுகிறது. எல்லா வண்டுக்களும் அந்த மகரந்தத்தை பருகுவதற்காக அது வந்து இப்படி பிரவாசமாக இருந்து கொண்டு அம்பாளானவள் வாசனையும் மகரந்தமும் கொடுக்கிற மாதிரி இருக்க அம்பாளுடைய திருவடியானது. அப்படிப்பட்ட திருவடிக்கு நானும் எப்படி அந்த மந்தார புஷ்பத்துக்கு வண்டெல்லாம் எப்படி போய் உள்ள பருகிறதுக்கு ஆசைப்பட்டு போறதோ அதே மாதிரி நானும் வண்டாக ஆகிட்டேன்னாக்க என்ன எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வண்டாக ஆக வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியார் பிரார்த்தனை பண்றேன். மனிஷம் ஆஷா அனுசத சதுஷீம் அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் சிகிரதி தவாஸ்மின் மந்தார தபக சுபகே யாது சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவஹ கரணசரணஹ ஷட்சரணதாம் தீனேப்யஹ ஆஷானு சதிருஷீம். பரம ஏழைகளாக இருக்கிறார்கள். என்ன அம்மாவே தாயே, இந்த பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆஷானு சதிருஷீம், அவாவுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சதிருஷீம் ஸ்ரீயம், அவளுக்கு அப்பப்போ செல்வத்தை கொடுக்க வேண்டும். நீங்க ஸ்ரீயத்தை அது மாத்திரம் இல்ல, டெய்லி இல்ல எப்பொழுதும் அப்பப்போ அப்படிங்கிற இருக்கும். அனிஷன்னா இங்க எப்போதும் இது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அதனால இந்த அனிஷத்தை பார்த்து யூஸ் பண்ணணும். டெய்லி டெய்லி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆசானுரூபேன ஸ்ரீயம் அனிஷம் ததானே, அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு அந்த செல்வத்தை கொடுக்கணும். சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க மாதிரி பண்ணணும். ஒரு நிமிஷத்துல சந்தோஷமா நிறைய துக்கம் கொடுத்துட்டா அப்புறம் துக்கத்தை கொடுக்குற மாதிரி வரக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கணும். நிறைய திடீர்னு நிறைய சின்ன பசங்களுக்கு கூட தப்பா செலவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அந்த காலத்துல எப்படி பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இன்கிரிமெண்ட் அப்படிலாம் இருக்கும். அப்பதான் அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா கடை வாங்குவான், வீடை கட்டுவான், கல்யாணம் பண்ணிப்பான், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்படி வரணும். இப்படி ஆசானு சதிருஷீம் ஸ்ரீயம் அனிஷம் ததானே. அது மட்டும் இல்ல, அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகரதி. அமந்தம் இல்லையா, அதிகமாக, மந்தம் இல்லாமல் அதிகமாக அப்படின்னு அர்த்தம். சௌந்தர்ய பிரகர மகரந்தம், அழகு எனக்கூடிய அம்பாளுடைய அந்த அளவற்றதான மகரந்தத்தை அம்பாளுடைய திருவடியில இப்ப மந்தார மரத்துல அது என்ன பண்ணும், அழகா இருக்கு. அந்த மந்தார மலர்கள்லாம் எப்படி இருக்குன்னா மகரந்தத்தை நிறைய ப்ரொடியூஸ் பண்றது, நிறைய பண்றதுனால மந்தார தபக சுபகே, அந்த கற்பகத்தவர்களுடைய தபகம் அப்படின்னாக்க ஓகே, தபகம் அப்படின்னாக்க பூங்கொத்து இல்லையா, மஞ்சரி அப்படின்னு சொல்ற. மந்தார தபகே அது எப்படி பண்றது, சுபக சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு மரம் தேவதாரு இல்லையா. அது தேவர்கள் கடையும் போது அது உத்தரவத்து வந்தது, ஐராவரம் வந்தது, மகாலட்சுமி வந்தா அமிர்தம் வந்தது,
மந்தார புஷ்பம் வந்து, ஹரிசந்தனம் வந்தது, இல்ல கல்பத்தரு வந்தது, காமதேனு வந்தது, எல்லாம் நம்ம இந்த மாதிரி 13 ஐட்டங்கள் அங்க வந்ததாக புராணங்கள்லாம் தெரியுது. கடைசியில காலகால விஷமும் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி வந்த ஒரு மரம் தான் இந்த மந்தார மரமானது. இந்த மந்தார ஸ்தபக சுபக, இந்த கல்பத்தருவாக இருக்கக்கூடிய இந்த மந்தார மரம் கேட்டதை கொடுக்கக்கூடியதான இந்த மந்தார மரத்தினுடைய ஸ்தபகம் பூங்கொத்தை போன்ற அம்பாஜி இருக்கு. எது சௌபாகியத்தை தரா மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளுடைய அஸ்வின் சரணே. இதெல்லாம் இந்த மந்தார விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறதோ அது எல்லாம் தேவியினுடைய மனம் இல்லை அடியிலேயே கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, கரண சரண சரணதாம் அப்படியா, கரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியா, அந்த எப்படி சரணதாம் 5 கரணங்களோ 6 கால்களோட இருக்கக்கூடியது. இந்த 5 கரணங்களோட சேர்ந்த அம்பாளுடைய சரணத்தை, அது என்ன கரணம் அப்படின்னாக்க, நம்ம கையில ஞானேந்திரியங்கள் 5 இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி. அது கூட மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனம் இருந்தாதானே கண்ணு தெரியும் இல்லையா. கண்ணுல ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு இல்லையா, ஒருத்தர் அவங்க மீன் குடிச்சுட்டே இருக்காரு, பக்கத்துல ஒருத்தர் வந்தார், சரி இங்க ராமசாமி வீடு எங்க அப்படின்னு கேட்டாரு. பதிலே சொல்ல இல்ல, கேக்குறாரு. அவருக்கு கான்சென்ட்ரேஷன் அங்க மீன் பிடிக்கிறதுல இருக்காரு. இவர் பாவம் அங்க போய் ராமசாமி வீடு எங்க இருக்குன்னு கேட்டாருனாக்கா அவர் அதுக்கப்புறமா யோசிக்கிறார், இது யாரோ வந்து சாமி ஏதோ கேட்டல, நான் சாரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், மனமானது ஒரு விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருந்ததே. ஆனால் அப்போ அது கேட்க மாட்டேங்குது இல்லையா. கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கும், ஒரு நடப்பு இல்லையா, ஒரு வாடி தண்ணியில நீங்க ஒரு கல்லை போட்டேன்னு வச்சுங்க, அப்படியே ரிசல்ட் வந்துட்டே இருக்கு இல்லையா. ஒரு சின்ன டவுட், கிளம்பும் போது கேஸ ஆஃப் பண்ணோமா அப்படின்னு வந்துட்டு இருக்க, எவ்வளவு கற்பனை பண்ண தெரியுமா. ஐயோ மேல பாத்திரம் வேற வச்சிருந்தேன், இந்த பாத்திரம் வச்சு பாத்திரம் வச்சிருந்தோம், பாத்திரம் வச்சா காலி தான். அது வந்து நான் பக்கத்துல கீழே திருட்ட இருக்க, எவ்வளவு பாருங்க, சின்ன ஒரு தாக்கு, ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு கல்லு தூங்குது, அதுல எவ்வளவு ரிப்போர்ட் வந்தது பாருங்க. இத மாதிரி வரும். ஆகையினால மனம் ரொம்ப அவசியம்னு அதுக்காக சொன்னேன். மனத்தோட இருந்தாதான் இந்த 5 கரணங்களோட 6வது காரணமாக அந்த மனசை இருக்கணும். அதனாலதான் ஷட்சரணதாம். அது ஏன் ஷட்சரணதாம்னு சொன்னார். இது மாதிரி 6 காலோட இருக்கிறது எது அப்படின்னு ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திரம் இருக்கார். அதுக்கு ஈஞ்சி கொள்ளை புறமே ஜெகதீஸ்வர சாட்சிகள் ரொம்ப அழகான வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னாக்க, அபிநயம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ரொம்ப சக்தியா இருக்கும். சட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு வேதாந்தபுரமாக ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகம். அதுல ஷட்பதிங்கிற பேரை வச்சிருக்காரு. ஷட்சரணம்ன்றதுதான் ஷட்பதின்னு வச்சாரு. 6 கால்கள் இருக்கு. 6 கால் இருக்கக்கூடியது என்ன, வண்டி. அந்த வண்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனம் உள்பட 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சேர்ந்து 6 காலோட இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கக்கூடிய வண்டு மாதிரி நான் ஆகி நிமஜன்ம ஜீவஹா அப்படின்னாரு. அப்படி உன்னுடைய காலடியில உள்ள நுழைஞ்சிருந்தோம் நான். எப்படி அதுங்க அந்த மந்தார புஷ்பங்களுக்கு கொண்டு அந்த வண்டுக்கெல்லாம் உள்ள போய் அந்த ரசத்தை அனுபவிக்கிறதோ, அது மாதிரி உன்னுடைய திருவடியில நான் போய் அப்படியே மூழ்கணும் இல்லையா. மூழ்கி நிமஜன் தன்ன மஜ்ஜீவஹா யாத்து, இப்படியே உலகம் தன்மையாக நான் இந்த உயிரை அப்படியே அந்த காலடியிலேயே போய் நம்பாளுடைய கரண்டியிலே நான் போய்விட வேண்டும் அப்படின்னு எல்லாரும் முக்கியமா சாகித்யத்தை அடைகிறாங்க. அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி போய் சேரணும் அப்படின்னு ஆச்சாரியாரானவர் வேண்டார். இது என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம வணங்கின மாத்திரத்திலேயே அம்பாள் ஆனவள் என்ன பண்றா, இந்த ஏழைகளுக்கெல்லாம் கூட அவளுடைய விரும்புவதற்கு கேட்ட மாதிரி ஆனந்தமாக அப்படின்னா அதிகமான செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோட இருக்க அம்பாளுடைய அந்த திருவடி தாமரை, அதனுடைய அழகு இல்லையா, அது பால் அது அந்த பூக்கக்கூடிய அந்த பூந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்தங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேனுக்கு முக்கிய நிலைக்கு பேர் மகரந்தம்னு பேர் இல்லையா, அதை சொல்கிற மாதிரி இருக்கு. இப்படி அந்த பூங்கொத்து ஒரு மலருக்கு அப்படி இருக்குன்னா அந்த அம்பாளுடைய திருவடியானது தபகமாக இருக்கு, ஒகே மாதிரி இருக்கு, எக்கச்சக்க பூவா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தேவியினுடைய அந்த பாத பங்கத்துல தேனை
வண்டியாக இருக்கக்கூடிய அந்த வண்டினமானது அப்படி போய் அந்த தேனை எப்படி பறிக்கிறதோ அப்படி நானும் இந்த உயிரை, ஜீவனை, மனம் உள்பட 5 கரணங்களோட, இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செவி இதோட சேர்ந்து வண்டாகி அம்பாளுடைய தரிசனம் இல்லையா தரணும். அம்பாளுடைய தரிசனம் மூலமாக என்னுடைய கண்ணுக்கு விருந்தா இருக்கணும். அம்பாளுடைய தோற்றங்கள் மூலமாக என்னுடைய காது அம்பாளையே நினைக்கட்டும். அம்பாளுடைய பூஜித்தவாக வந்த மலர்களுக்காக தான் என்னுடைய மூக்கானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கணும். நாக்குனால அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய சாப்பாடை அப்படி ருச்சியாக சாப்பிடணும். அப்படி முழுமையாக தேவியினுடைய மலர்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணணும்னு என்னுடைய மனமானது இருக்கணும். அது மாத்திரம்ல அம்பாளுடைய திருவடி புரிமையினுடைய ஸ்பர்ஷமானது எனக்கு ஏற்பட வேண்டும். அப்படிங்கிற சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் இப்படி இருக்கக்கூடியதோட அந்த மனத்தோட சேர்ந்து அந்த அம்பாளை தியானம் பண்ணோமே ஆனால் இல்லையா, இப்படி தேவியினுடைய மலரடி தியானத்தின் மூலமாக மனசு முதலான இந்திரியங்களை எல்லாம் பயப்படுத்தி தியானிப்பவர்களும் அலைமுறைக்கும் இல்லையா ஏழ்மையிலிருந்து விடுபடுகிறார்கள், அளவற்ற பொருள்களை பெறுகிறார்கள், புகழோடு வாழ்கிறார்கள், நீடூடி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி லலிதா சஹஸ்ரநாமத்துல வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேரு. நீங்க என்ன கேட்கறீங்க, ஆசானு சதிர்ஷி சொல்லிருக்கு இல்லையா. ஆசானு சொல்ல வாஞ்சிதார்த்த பிரதாயினி, வாஞ்சித அர்த்தத்தை கொடுக்கிறாள். எப்படி கொடுப்பான்? அணு சதுரிஷி இல்லையா, அணு சதுரிஷி அதுக்கு இணையாக அவள் கொடுக்கிறார். பிரதாயினி, அதனால பிரகர்ஷேன தாயினி, தாயினி கொடுக்கிறார், பிரதாயினி பார்த்து பார்த்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, சுபகேன்னு அங்க வந்து தபக சுபகே யாதுச்சரணே அப்படின்னா சௌபாகியதாயி சுபகம் அப்படின்னாக்கா 6 செல்வம், நாமம், வைராக்கியம், யசத்து, கீர்த்தி எல்லாம் இருக்கு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய பகம் அப்படின்னு பகவான் இதை கொடுக்கக்கூடியது பாக்கியம், அதான் சௌபாகியம். சுபகம் அப்படின்னு சுபகே அப்படின்னு சொன்னா சௌபாகியத்தை சௌபாகிய பக்த சௌபாகிய தாயினி அப்படின்னு ஒரு நாமா இருக்கு. அதுக்கப்புறம் மந்தார ஜனுவத்தலா இல்லையா, யார் அம்பாளுடைய காலில் அவளுக்கு வாத்சல்யத்தோட அம்பாள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ததால் அப்படின்னு பார்த்தோம். ததானே அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ததானே தீனேபியா ஸ்ரீய மனிஷம் ஆஷானு சதரிஷி அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் இசிரதி தவாஸ்மின் மந்தார தபகதுபகே யாதுச்சரணே நிமஜ்ஜன்ய ஜீவஹ மஜ்ஜீவஹ கரணச்சரண ஷட்சரணதாம் ததானே தததி அப்படின்னு. தீனேபியா அப்படின்னா தரித்ரேபியா, ஸ்ரீயம் லக்ஷ்மி, அனிஷம் எப்பொழுதும், அனவத்தியம் எப்பொழுதும், தினம் தினம் தைனந்திகமாக, ஆசானு சதிர்ஷி பாஞ்சானு ரூபம் கேட்பதற்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ஆஷா அணு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சதிர்ஷமாக, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறாரோ அது மாதிரி கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த அம்பாளான கேட்டதை கொடுக்கணும் இல்லையா. நீங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? அமந்தமா இருக்கக்கூடியவர் இல்லையா. மந்தம்னாக்க ஸ்லோ பேஸ்ல இல்ல, கிட்ட கொடுப்பார். என்ன அதிகம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம். பிரகரம் அப்படின்னா சமூகம், அந்த சௌந்தர்ய கூட்டங்கள் இருக்கு இல்லையா, புஷ்பரசங்களை கொடுக்கக்கூடியவள். விகரதி சிபதி கொடுக்கிறவள், பரவி கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மந்தார ஸ்தவக சுபகே அல்பவருஷ குச்ச சௌபாகியம் பிராப்தியா அப்படின்றதா. சுபகேன்றது சௌபாகியம் பிராப்தியா விசேஷா. சரணே தவ பாதாம்புஜே நிமஜ்ஜன் நிதராம் பஜனம் கொள்வன். அப்படியே நான் முழுகி போயிட்டு அம்பாளுடைய அந்த பக்தியில, அந்த திருவடியில அப்படி போய் முழுகணும்னு இப்படி ஒரு பக்தி வேணும்னு ஆச்சாரியா நமக்கு காமிக்கிறார். அப்படி உருகி பக்தி பண்ணணும் அம்பாள இல்லையா. மஜ்ஜீவஹா அப்படின்னா அகஞ்ச மஜ்ஜீவஹா இல்லையா. என்னுடைய வாழ்க்கை, நானும் என்னுடைய உடல் பொருள் ஆதி எல்லாம் என்னை சேர்ந்ததான எல்லாம் அப்படியே அம்பாளிலேயே கரைக்கப்பட வேண்டும் அப்படின்னு. கரச்சரணஹா என்னுடைய கரங்கள், என்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் என்ன, மனசு என்ன, இந்த 6 காலம் தானியேவ சரணாக யஸ்யஹா சா பிரமரஹா. இப்படி அந்த பிரமரம் விவேகத்தோட இருக்கக்கூடிய ஒரு
2 ரேபம் இருக்கான். அதுல அந்த பிரமரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. பரம் இல்லையா அப்படின்றது ஞானத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா. உகாரோ அந்த காலத்தியா உகாரோ தன் நிவர்த்தகா 2 ரேபம் இருக்கு. 1க்கு 2 ரேபம் இருக்கு. லௌகிகமாக உங்களுக்கு ஒளியையும் இந்த வாழ்க்கையில கொடுத்து மோட்சமான ஒளியையும் கொடுத்து ஆக்கக்கூடியதான ஒரு பிரமராம்பிகாக இருக்கு. அதனாலதான் மல்லிகார்ஜுனத்துல நம்ம ரொம்ப விசேஷமாக அந்த பிரமராம்பிகாவை கொண்டாடுகிறோம் இல்லையா. அங்க ஸ்ரீசைலத்துல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனனுடைய சன்னிதானத்துல இருக்கக்கூடிய அம்பாளானவள் பிரமராம்பாள் அப்படின்னு. பிரமரான தேவி மகாத்மியத்தையும் நான் தான் பிரமராம்பாளாக பிறப்பேன் களியில அப்படின்னு அம்பாள் சொன்ன மாதிரி நம்ம பார்த்துக்கோம். 11வது சாப்டர்ல நான் இப்படி எல்லாம் பீமா தேவியா பிறக்க போறேன், துர்கா தேவியா பிறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மராமாகவும் நான் பிறக்க போறேன்னு சொன்ன அந்த வண்டுவாக இருக்கிறதுனால அந்த வண்டுக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கிறதுனால அவர் சக்தி ஸ்தோத்திரமான ஆச்சாரியார் அந்த வண்டை வைத்து கொண்டு எழுதினார். ஒருவேளை இந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அதை எழுதினாரா தெரியாது. ஆனா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியதாக இந்த 90 ஸ்லோகத்தை எப்படி பார்த்தோம். இன்னும் 10 தான் இருக்கு. இதுக்கு 91வது ஸ்லோகத்தை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். அடுத்த புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.